Hello everyone, Assalamu alaikum. Welcome to Khadijah's Passion. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இது என்ன அப்படின்னா, நான் ரீசெண்டாக பார்த்தேன், இந்த மாதிரி நிக்கா ஆகிறவங்க எல்லாரும் சைன் பண்ணுவாங்கள்ல, அந்த பென் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரேராக இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்க்கையில தான் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி பென்ஸ்லாம் தனியாக செல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணது தான். அண்ட் அது நல்லாவும் வந்துருந்துச்சு. அதை தான் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா ஃபுல் இங்க் உள்ள பென்னை எடுத்துட்டேன். அண்ட் அந்த பென்னை வந்து ஃபஸ்ட்டு கலர் செலோ டேப் வச்சு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இது நான் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு நான் அதை ஒரு நானாக யோசித்து தான் பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி நினச்சி பண்ணலான்னு நினச்சேன். பட் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டு அண்டு ரெட் கலர் செலோ டேப் வச்சு ஒட்டிட்டு, இந்த மாதிரி கோல்டை வந்து சென்டரில் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த பெண்ணை வந்து லெட்டு தெரியாமல் கவர் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ரன்னிங் ஸ்டோன் எடுத்திருந்தேன். அப்புறம் ரன்னிங் ஸ்டோன் வச்சு க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த ஸ்டார்டிங்கில் எழுதுவோம்ல, அந்த இதில் வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த ரன்னிங் ஸ்டோனை ஒட்ட ஆரம்பித்தேன். அண்டு இது நான் செலோ டேப் போட்டிருக்கிறதுனால க்ளூ கன் வச்சு தான் பண்ண முடியும். சாதாரண ஃபெவிக்விக்கோ ஃபெவிகால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ க்ளூ கன் தான் வச்சு பண்ண முடியும். அண்ட் அந்த க்ளூ கன் வச்சு பண்ணையில் ஹீட்டாக இருந்ததுனால லைட்டாக அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் கலர் வந்து வேறு மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. பட் அதை அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரில. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் அந்த ரன்னிங் ஸ்டோனை வந்து கவர் பண்ணிட்டேன். இந்த ரன்னிங் ஸ்டோன் என்ன மாதிரி கலர்னால் ஒயிட் கலர் தான். ஆனால் அது வந்து ஷேட்ஸ் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்ஸாக அடிக்கும். நான் ஏற்கனவே இது தான் என்னோடய அந்த ஹல்தி பேங்கிள்க்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் அதுவுமே நல்லாயிருக்கு அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹாஃப் வந்து சுற்ற ஆரம்பித்து இவ்வளோ போதும் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணி வச்சேன். அண்ட் அதுக்கப்புறமாட்டி ஃபெதர்ஸை வச்சு பார்த்தேன்னா என்கிட்ட அவ்வளோ லென்த்துக்கு ஃபெதர்ஸும் இல்லை. ஸோ ஃபெதர்ஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி ஃபெதர்ஸ் ஷேப்பில் இல்லாட்டியும் ஃபெதர்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் இது வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணதும் இல்லை. இந்த மாதிரி எனக்கு ஐடியா வந்ததே கிடையாது செஞ்சு பார்ப்போன்ட்டு. ஸோ சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சேன். ரிசல்ட் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ வீடியோ எடுத்த வரைக்கும் நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சேன். நான் வீடியோவுமே அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கலை. ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக இது ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். ரிசல்ட் ஆசமாக இருந்ததுனால தான் சரி வீடியோ போடுவோம் அப்படின்றதுனால போட்டேன். இந்த மாதிரி அந்த பேப்பரில் வந்து கம் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பேப்பரை வந்து லீஃப் மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். பட் இதோட லுக் வந்து அந்த பெனில் ஒட்டையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதோட ஃபெதர்ஸ் மாதிரி நல்லா ஒரு கிராண்டான லுக் கிடச்சிச்சு. கோல்டன் கலர் கிளிட்டர்ஸை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி அந்த கிளிட்டர்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணவும் நல்லா ஃபிக்ஸ்ட் ஆகிக்கிச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ண விடணும். நான் ஃபஸ்ட்டு தொடையிலையுமே கொஞ்சம் ஒட்டுச்சு கையிலலாம். அண்டு அதே மாதிரி பேக் சைட்லேயும் கம்மை அப்ளை பண்ணி அந்த கோல்டன் கலரை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்.
அண்ட் இந்த மாதிரி சைட்லலாம் ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல திருப்பி லைட்டாக கம் யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் அந்த கோல்டன் கிளிட்டர்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி தான் அந்த பெனில் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த கிளிட்டர்ஸை வந்து நல்லா காய வச்சுருங்க. இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளிட்டர்ஸ் வந்து காய வச்சுருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செய்யலாம். ஈவன் ஃபெதர்ஸ் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். என்கிட்ட அந்த அளவுக்கு ஃபெதர்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் இந்த மாதிரி அந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்ட முடியும். நம்ம இந்த பெனில் பண்ணையில் எல்லாத்துக்குமே க்ளூ கன் தான் தேவைப்படும். ஸோ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அண்ட் அந்த ஒட்டுனக்கப்புறமாட்டி அந்த இது மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்காமல் இருந்துச்சு. அண்ட் அதுக்காண்டி நான் திருப்பி அந்த சைட்லேயும் நல்லா கரெக்டாக எல்லா சைட்லலாம் ஒட்டவும் அது நின்றுச்சு. இந்த பேப்பர் தான். நான் திருப்பி அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நல்லா அந்த பென்னை வந்து இன்னும் ஹைட்டில் வச்சு ஒட்டினக்கப்புறமாட்டி அந்த பேப்பர் வந்து நல்லா ஸ்டெடியாக நின்றுச்சு. முன்னாடி நிற்கலை பார்த்தீங்களா? அண்ட் இப்போ கரெக்டாக நின்றுச்சு. இந்த மாதிரி தான் நான் அந்த பென்னோட சைடில் மட்டும் கரெக்டாக க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த பேப்பரை வந்து அந்த சைடு மட்டும் ஒட்டினேன். ஃபுல்லாக ஒட்டிடாமல். ஃபுல்லாக ஒட்டினேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து ஃபுல்லாக மடங்குற மாதிரி ஆகிரும். ஃபுல்லாக மடங்குச்சுன்னா அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ லைட்டாக தான் ஸ்டிக் பண்ணி விட்டேன். இது வந்து சும்மா எல்லோரும் நேம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு இன்விடேஷனில் இருந்துச்சு அந்த நேமு. அதை நான் வச்சேன். அண்ட் அப்புறமாட்டி நிறையா பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் தனித்தனியாக செய்கிறதுனால தனித்தனியாகலாம் செஞ்சு அவங்கவுங்க நேம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதை நான் அந்த ஒரு இன்விடேஷனில் இருந்ததை எடுத்து பண்ணேன். அப்புறமாட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒயிட் கலரில் தெரிகிற இடத்துலலாம் திருப்பி கம் வச்சு அந்த கிளிட்டர்ஸை வச்சு கவர் பண்ணிட்டேன். கோல்டன் கலர் கிளிட்டர்ஸை வச்சு திருப்பி அந்த எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்புறம் ஒரு போ எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு சாட்டின் ரிப்பன். அதில் ஒரு போ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு பார்த்து வச்சுருந்தேன். அண்ட் இதுலேயுமே க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டினேன். க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டுறதுனால கரெக்டாக நின்றுச்சு. இந்த மாதிரி கரெக்டாக அதை கரெக்டாக ஒரு போ மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி அந்த க்ளூகன் வச்சு நான் அந்த முன்னாடி காமிச்ச மாதிரி போ மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் சென்டரில் வந்து சும்மா நார்மலாக ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அண்ட் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த போவை வந்து இப்போ அந்த பெனில் வந்து ஒட்டிட போகிறோம். இந்த மாதிரி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதுக்கும் க்ளூகன் தான் எடுத்திருந்தேன். முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் க்ளூகன் தான் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவைப்படும். நமக்கு ஃபெவிகால் மட்டும் அந்த கிளிட்டர்ஸை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபெவிகால் வேணும். மற்றபடி எல்லாத்துக்குமே க்ளூகன் தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அந்த போவை வந்து பெனில் வந்து ஒட்டி கரெக்டாக வச்சு செட்டில் பண்ணிட்டேன். அண்ட் இதை ஒட்டினக்கப்புறமாட்டி எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்காத மாதிரியே இருந்துச்சு. அப்புறமாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கீழே நான் முன்னாடி ரன்னிங் ஸ்டோன் ஒட்டினேன்ல அது கீழே பாருங்கள் கொஞ்சம் கேப் வச்சு தான் சும்மா நார்மலாக ஒட்டியிருந்தேன். அண்ட் அதை நான் அப்படியே ஃபுல்லாகவுமே அந்த இடத்த ஃபுல்லாகவுமே ரன்னிங் ஸ்டோன் ஒட்டி
அந்த ரெட் கலர் டேப்பே தெரியாத மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடலாம் அப்படின்னு நினச்சி ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்படி தான் ஒட்டி முடிச்சக்கப்புறம் இருந்துச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் நல்லா கிராண்டாக ஒரு கரெக்டான ஒரு லுக் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது கரெக்டாக வந்துருச்சு. அண்டு எழுதியும் பார்த்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஈவனாக இல்லாமல் அந்த ரன்னிங் ஸ்டோன் ஒரு இடத்துல வச்சும் வைக்காமல் இருக்கிறதுனால கை வைக்கல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்ல, அதனால. ஸோ இந்த மாதிரி அதை பேக் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சு பார்த்தேன். அண்ட் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் செல் பண்ணுறாங்க. பட்டு இந்தியாவில் வந்து யாரும் இல்லை. அது நான் பார்த்தேன். இந்தியாவில் யாருமே அதிகமாக இல்லை. வெளியிலலாம் செல் பண்ணி இந்தியாவுக்கான டெலிவரி பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்தியாவுக்குள்ளே யாரும் இந்த மாதிரி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ்டாக இல்லை ஏதாவது பார்த்துருப்பீங்கள்ல வீடியோஸில், அந்த மாதிரி அது மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சாலும் என்கிட்ட அதை அனுப்பிச்சு இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேளுங்க. இன்ஷால்லா என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன். அண்ட் அதை வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கேளுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். அண்டு அப்புறமாட்டி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இது இருக்குல்ல, கடைசியில் நம்ம பண்ணி முடிக்கையில் இந்த பெண்ணுக்கு வந்து கேப் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி க்ளூகனில் வந்து லைட்டாக க்ளூகனை வந்து இந்த மாதிரி அந்த பெண்ணை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த பெண்ணோட நிப்பை இந்த மாதிரி தான் நல்லா காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அண்ட் எழுதுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக எழுத முடியும். இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் சைன் போடுற நேரத்தில் எழுதாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப மோசமாக ஆகிரும். ஸோ இந்த ப்ராசஸை மறந்துடாதீங்க எப்போதுமே. கேப் போட முடியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இன்ஷால்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.